தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தால் வேலைவாய்ப்பு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேஸெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியாக. மொத்தம் 8 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் தனியாக கீழே கேட்டகரி வைஸாகவும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த இன்டர்வியூலாம் கிடையாது. ஒரே ஒரு ரவுண்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபாலில், கொரியரில் அப்படியெல்லாம் எதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் 2 ஜூலை 2024 ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். நைட்டு 11:55 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் ஓப்பனாக இருக்கும். 11:56 க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறையில் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு இது எப்போ இருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ஜூன் 2024 ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். 2ஆம் தேதி ஜூலை நைட்டு 11:55 மேலே இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 32 இயர்ஸ் நீங்கள் ஏஜ் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், SC ST கேண்டிடேட்ஸ், OBC கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர், இவங்க எல்லாத்துக்கும் தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லா ஏஜ் லிமிட்டும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னங்கிறது பின்னாடி நம்ம சொல்கிறோம், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி லா 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 5 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த வேலைவாய்ப்புக்கும் மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் MBA முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்க MBA அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். நான்காவதாக என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அக்கௌண்ட்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். CA இல்லை CMA படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலைவாய்ப்பு. 120 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BSc அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரலுக்கான வேலைவாய்ப்பு. 20 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் BSc அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
பிகாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கடைசியாக 8வது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷ் அப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மட்டும்தான் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மிச்சம் இருக்க எந்த வேலைவாய்ப்புக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் சிசிஏயில், அதாவது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் ரெகுலராக இருந்தாலும் சரி டெம்பரவரியாக இருந்தாலும் சரி 105 மேலே போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. அதில் 105, 106, 107 இதில் நீங்கள் இதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இந்த எம்ப்ளாயிஸ் அப்படின்னா நீங்கள் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அவங்க அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இரண்டாவது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஜெனரல் டிரான்ஸ்லேட்டர். இந்த 4 வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22,000 90,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது கம்பல்சரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உடல் ஊனமுற்றோர் பிடபிள்யூடி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினா உங்களுக்கு 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2024 2 ஜூலை 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வேலிட் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தேவை. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த 7 டாக்குமெண்ட்ஸும் கம்பல்சரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2, 2024 நைட்டு 11:55 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. ஆப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூ டைப் தான் வைக்கிறாங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக சொல்லிட்டாங்க. எத்தனை நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கும், எத்தனை பாட்டாக இருக்கும், எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எதுலேருந்து எத்தனை மார்க்கு எத்தனை கொஸ்டின், இது 1 மார்க் கொஸ்டின், இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுக்குறாங்க. 15 கொஸ்டின். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு வேலைவாய்ப்பும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து படிச்சுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதிலே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதிலேருந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாஸ் பண்ணால் இந்த வேலைவாய்ப்புக்கு போயிடலாம். எந்த இன்டர்வியூலாம் கிடையாது. உங்கள் மார்க் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். சரி, வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு போன அஃபிஷியல் லிங்க். இதுதான். இது மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சிசிஐ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்குன்னா இந்த ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க டேரெக்டாக இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2024 நைட்டு 11:55 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.